ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான க்ளீனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இண்டோலியம் தோசைக்கல்லில் சுற்றி இந்த மாதிரி கருப்பு கலரில் எண்ணெய் பிசுக்கு படிஞ்சிருக்கோங்க. அதை எப்படி வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை நம்ம வச்சுக்கலாங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா சாதாரண பச்சை தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் தெளித்து விட்டுக்கோங்க. சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி நம்ம தேய்க்கிறப்ப தாங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வரும். உடனேலாம் அது க்ளீன் ஆகிடாதுங்க, ஒரு அரை மணி நேரமாச்சும் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தோசை திருப்பியை வச்சு நான் சைடில் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாதாரண தூள் உப்பு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த தூள் உப்பு எடுத்து இந்த மாதிரி சுற்றி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப் லெமனை இந்த மாதிரி கத்தியில் சொருவிட்டு இப்படி நம்ம தேய்க்க தேய்க்க கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எண்ணெய் பிசுக்கு போகுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. ரொம்ப சூடாயிடுச்சுன்னா நீங்கள் சிம்மில் வச்சுட்டு தேய்ச்சிக்கலாம். அப்புறம் நம்ம பாத்திரம் கழுவுற இந்த ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி தோசை திருப்பிக்கிட்ட வச்சு கையில் டைரெக்டாக வைக்கும்போது நமக்கு சுடும். அதனால் இந்த மாதிரி ஒரு தோசை திருப்பி ஏதோ ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ ரொம்ப தோசைக்கல்லை சூடாயிடுச்சு அப்படின்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து கீழே வச்சு கூட நல்லா தேய்ச்சிக்கலாங்க. இந்த மாதிரி தேய்க்க தாங்க வரும், உடனேலாம் வராது. இப்போ நடுவில் இருக்கிறது கொஞ்சம் போயிடுச்சுங்க. இப்போ ஓரங்களில் இருக்கிறது மட்டும் நம்ம தேய்க்கணும். இப்போ கொஞ்சம் கீழே வச்சு நல்லாவே தேய்ச்சிட்டு ஓரளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். திருப்பியும் அதே மாதிரி மெத்தட் தாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் சோடா அதை சேர்த்து நம்ம நல்லா வாஷ் பண்ண போகிறோங்க. இந்த மாதிரி நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்ப்ரிங் எடுத்து நம்ம நல்லாவே தேய்ச்சி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க போகும், உடனேலாம் டக்குன்னு போகாது. இந்த மாதிரி நீங்கள் தேய்க்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய் பிசுக்கு எடுத்துக்கிட்டு வரும். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. இன்னும் கொஞ்சம் நல்லாவே நம்ம தேய்ச்சிக்கலாம். இதே மாதிரி சூடாக இருக்கும்போது நம்ம தேய்ச்சோன்னா தான் அந்த கறி படிஞ்சது எல்லாமே எடுத்துக்கிட்டு வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு நைஃபு இல்லைனா கரண்டியோட பின்பகுதி எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாகவே எடுத்துக்கிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி இதை அப்பப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சோன்னா தோசை வராதுன்னு சொல்லுவாங்க. 2 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம இந்த மாதிரி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு படிஞ்சு கருப்பாகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தேய்ச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஓரங்கள்லேயும் ஓரளவுக்கு போயிடுச்சு பாருங்கள். திருப்பி நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவ என்ன யூஸ் பண்ணுவோமோ அதை சேர்த்துக்கலாங்க. சோப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் என்ன லிக்விடு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த லிக்விடு கொஞ்சமாக சேர்த்து திருப்பி இந்த ஸ்ப்ரிங் வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம தேய்க்க கொஞ்சம் ஈஸியாகவே வந்துடுங்க. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் கூட ஆகுங்க. ஆனால் இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பார்க்குறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், 3/4 வாசி நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போயும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நைஃப் வச்சு சுற்றி எடுத்து விடுங்க. இப்போ ஈஸியாகவே எடுத்துக்கிட்டு வந்துடும். பாருங்கள், நான் நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி க்ளீன் ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் எப்படி நம்ம தோசை ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தோசை வராதுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கலாம். இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ரஃப்பாக சாப் பண்ண நம்ம ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சும்மா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. தோசைக்கல்லை ஃபுல்லாக வர்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் தோசை அடுத்தது சுடுறதுக்கு நல்லா வருங்க. இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு இதுலேயே நம்ம ஒரு முட்டை சேர்த்து ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயிலே ஒரு முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிட்டேங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லாவே வந்துருச்சுங்க. இப்போ வெளியில் எடுத்துகிட்டு நம்ம தோசை ஊற்றி பார்த்துக்கலாங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி எண்ணெயில் தேய்ச்சி நம்ம தோசைக்கல்ல ஒரு டைம் தேய்ச்சிக்கலாம். இப்போ மாவு ஊற்றிக்கிட்டாங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு தடிமனாகவே ஊற்றுங்க. ஃபஸ்ட்டே ரொம்ப மெலிசாக ஊற்ற வேணாம். இந்த மாதிரி தடிமனாகவே ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இது நம்ம நல்லா வேக விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், தோசைக்கல் நல்லாவே பழகிடுச்சு. நல்லா எடுக்க வருது. ஃபஸ்ட்டு இந்த தோசையை சுட்டு எடுத்துக்கிட்டாங்க. திருப்பி இப்போ நான் மெலிசாக ஊற்றி காமிக்கிறேன். அதே மாதிரி வெங்காயத்தில் எண்ணெய் தேய்ச்சி நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மெலிசாக ஊற்றியிருக்கேன். இதுவும் நல்லாவே எடுக்க வரும். சப்போஸ் வரல அப்படின்னா நீங்கள் ஒரு நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி வெங்காயத்தை எண்ணெய் தேய்ச்சி நீங்கள் தோசைக்கல்லை தேய்ச்சிட்டு வச்சுருங்க. மறுநாள் காலையில் ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி தோசைக்கல் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.